வாலிய உலகம் சுற்றும் படத்துல தலைவர் கூப்பிடல. அப்போ வாலிட்ட சொல்றார், உலகம் சுற்றும் வாலிபன்ல நீ கிடையாதுங்கிறார், நான் போறேன் ஜப்பானுக்குங்கிறார். வாலி பதில் சொல்றாரு, நான் இல்லாம உலகம் சுற்று வாலிபன் எப்படி வருங்கிறார். இவருக்கு புரியல. தலைவர் என்னன்னு கேட்டுக்காரு, உலகம் சுற்றும் வாலிபன்ல வாலி எடுத்துட்டேன்னு என்ன, உலகம் சுற்றும் பண்ண ஆயிருந்தாரு. உன்னை சிரிச்சாரான் தலைவர், பொருடா அடுத்த படத்துல கூப்பிடுறேன். எத்தனை பேரை உருவாக்கியிருக்காரு அவர். வாலிலாம் இலக்கியமே தெரியாது. நீ சொல்ல நினைச்சா சரி, இது வேற. நான் சொல்ல நினைச்சா நீங்க சொல்லீங்கன்னு பார்க்கல. இல்ல வாலி கம்பராமாயணமும் இலக்கியமும் படிக்காதான், கண்ணதாசன் படிச்சிருந்தார். ஆனா அது இன்னொன்று சொன்னீங்கல்ல, நான் அளவின்றி ரசிப்பவன் ஒரு வார்த்தை போட்டிருக்காரு. யாரு? வாலி. பக்கத்திலிருந்து எதையும் அளவின்றி கொடுப்பவன் ஒரு ஆள் வரி சொல்லியிருக்காரு. சொன்னவர் யாரு தெரியுமா? கருணாநிதி. அப்படிலாம் சொல்லிட்டு தானே மலையாளின்ட்டான். மலையாளின்ட்டான் ஆம்பளை இல்லை பொம்பளை பொம்பளைன்னு. அப்ப சொன்ன காரணம் அந்த எங்கள் தங்கெல்லாம் நடிச்ச ஒரு குடும்பத்தை காப்பாத்தின மூக்காமுத்துவால தானே வீணா போனார் அவரு. இது என்ன பையன், அந்த ஏதோ ஒரு படம் எடுத்தாரு அவனை வச்சு. அவன் எம்ஜிஆராவே ஆயிட்டான்னு நினைச்சாரு கருணாநிதி. அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒருத்தன் தாங்க பிறப்பான். இப்ப நான் உலகம் பூரா போறேன், என்ன முத்து இறைவன் எனக்கு இந்த அறிவை கொடுத்துட்டான். ஏன்ட்ட ஒண்ணும் கிடையாது, நான் சைபர்னு எனக்கு தான் தெரியும். ஆனா எந்த ஏர்போர்ட்லயும் ஒரு 10 தமிழை வந்து காலைல விழுந்து கும்புறான். தமிழ் கடவுளை நான் தரிசிப்பேன்னு நினைக்கல. குவைத்துக்கு போனேன், துபாயில இறங்கி போனேன். கூட 97 வயசு தேவனையப்பாவனர் சீடர் என் கூட இரா மதிவானன் வராரு. அவர் அந்த ஃப்ளோர் எஸ்கலேட்டர் இருக்குல்ல, சின்ன பிள்ளை மாதிரி அதுல போனாரு. கூட்டு போயிட்டேன். கூட்டு போகும்போது 2 யாழ்ப்பாணத்து பையன் என்ன பண்ணா, தமிழ் கடல் ஐயா எங்களோட தேநீர் திரும்ப முடிஞ்சிடுச்சு, அடிச்சு தூக்கிட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்க. அன்னைக்கு தான் உணர்ந்தேன், 1000 தமிழர்கள் கூட்டிட்டான். ஐயா ஐயா ஐயான்னு தூக்குறான். அது ஒவ்வொருத்தரும் ஒன்று தான் பிறப்பான். என்னை பார்த்து பேராசிரியர் வருத்தப்பட்டா நான் என்ன பண்றது? என்ன ஆகுமா? கடவுள் நம்ம கொடுத்தா அது எம்ஜிஆருக்கு தான் கொடுத்துருந்தான். அவருடைய அழகு, அவருடைய இன்னொன்று சொல்லட்டுமா, ரொம்ப உயரமும் கிடையாது அவரு, ரொம்ப பெரிய உயரமும் கிடையாது. ஆனா அந்த நேரம், இந்த பாட்டு, திட்டம் போட்டு திருடர் கூட்டம் திருடி கொண்டே இருக்குதுன்னு கருணாநிதி குடும்பத்தெல்லாம் அப்பவே பட்டுக்கோட்டை எழுதி கொடுத்துருக்கான். இந்த ஆளு ரொம்ப ஆபத்தான ஆள். பட்டுக்கோட்டை கல்யாணம் அதை ஒரு அந்த நைசாச்சு ஆச்சு, பட்டுக்கோட்டையும் நம்மால் வாங்க. அப்புறம் இந்த நாட்டுல என்னெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். ஆமா, அது அதுக்கப்புறம் நீ பத்தி அசிங்கப்படுத்திய விளங்காதவா என்னன்னு கேட்டேன். அவங்க முசிறி வெள்ளாளர் 18 பட்டி முசிறி வெள்ளாளர்கள் அவங்க புள்ள மாறுவாங்க. சரி இருக்கட்டும். இவ பாருங்க, கனிமொழி புருஷன் பட்டுக்கோட்டைக்கு சொந்தம் தாங்க. இவ விளங்காதவா. அந்த விவேகானந்தன் இருக்கான்ல, ஜெயிலுக்கு போனவனே புருஷன் வந்துட்டானே, இடையில அவன் காணா போயிட்டான். ஜெயிலுக்கு போகும்போது கூட புருஷன் வர வேண்டி இருக்குங்கடி. ஆமா, குண்டனானே சைஸே தாங்காது. ஆனா தேவைப்படுது அந்த நேரம். கேமராக்கு மறைச்சிடறான்ல, யாரையும் எடுக்க விடாம. எனக்கு வெக்கமா இருக்கு அந்த வரவேற்புலாம் பார்த்தீங்களா. தமிழ்நாட்டை காத்த தாயேங்க. ஏன் அவன் என்ன பண்ணுவான், மேல அடிக்க வந்து துட்டு கொடுத்தா வந்து அடிப்பான். எங்களை செத்து போனாலும் அடிப்பான். துட்டு கொஞ்சம் முன்ன பண்ணா செத்துக்கு ஒரு ரேட்டு எனக்கு புரியலையா. அது அமெரிக்கால இருந்து தலைவர் வரும்போது சிவாஜி தான் நடிகர் சங்கத்துல வரவேற்புக்கு ஏற்பாடு பண்றாரு. சிவாஜி கூட சத்தம் போற, தம்பி ரொம்ப செலவழிக்காதுங்க. மனசுங்க அதெல்லாம், மனசு. வேண்டாமா நான் நிறுத்திடுறேன், இதை நீ அவ்வளவு சொல்லிட்டா நாங்க என்ன பேசுறேன்னு கேட்கா. சரி இருக்கட்டும், அடுத்து நீ தானே. சரி சரி, அதுதான் நீ கேட்டிருக்க. புரட்சி தலைவர், பாரத ரத்னா புரட்சி தலைவர், தமிழக மக்களின் காவல்காரர் ரேணுகா வேலுச்சாமி. என்னை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் இனம் என்ற தமிழ்நாடு தனக்கும் என் முதல் வணக்கம். என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களும் எந்திரிச்சு போயிட்டாங்களே. என் வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவரையும் கைகூப்பி வணங்குகிறேன் என்று புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களினுடைய பிறந்த நாளை, 95வது பிறந்த நாளை, காலமாகிவிட்டாலும் கூட நம்முடைய நெஞ்சமெனும் மறியலையிலே காலம் காலமாக சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே மாமனிதன். சொல்லாம கோவப்படக்கூடாதா பாட்ட காலமானார்னு சொல்றேன்ல, அது என்னது? அவர்கள் வாழ்ந்த காலத்தை யார் அவர்கள் காலம் ஆக்கி கொண்டார்களோ அவங்களை மட்டும்தான் காலமானார்னு போடணும். நம்ம தாத்தாவெல்லாம் செத்து போனார்னு போடணும். இவன் செத்துத்தானே போனான். காலத்தை வென்று நின்ற மாமனிதர் என்று சொல்ல வந்தேன் மாண்புமிகு நீதிபதி அவர்களே. அவர்களினுடைய பிறந்த நாளை செய் நன்றி மறவா செம்மல்களாகி அவருடைய ரத்தத்தின் ரத்தங்களாக இந்த உடன்பிறப்புகளாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நெல்லை சீமை சகோதர சகோதரி
எங்களுடைய தமிழ் உலகத்தின் சொத்து மாண்புமிகு நீதிபதி அவர்களே, என்னை போலவே 4 தலைப்புகளிலே இங்கு வாதிட வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, அண்ணே ரொம்ப அருமையா பேசுனீங்க. தூத்துக்குடியிலிருந்து முத்து முத்தாக அருமையாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களினுடைய காலத்தால் அழியாத வரலாற்றினை நினைவு சின்னமாக பொன்னீட்டுல நம்ம மனசுல அப்படியே தென்றலை போல அப்படி சொல்லிட்டு போனீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் தமிழக மக்களினுடைய இதயக்கனி என்ற உங்களுடைய தலைப்பு. உங்களுடைய தலைப்பிலேயே எங்களுடைய அணிக்குரிய வாதம் இருக்கிறது. இதயக்கனி என்பது டாக்டர் எம்ஜிஆர் அவர்களினுடைய 129வது படம், சத்யா மூவிஸ் அவர்கள் தயாரித்த படம். அதுல ஒரு பாட்டு, நீங்க நல்லா இருக்கோனும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. யார் வாழ்வு முன்னேற? இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. அதுதான் எங்க தலைப்பு. இந்த தமிழக ஏழை மக்களினுடைய காவல்காரன் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர்னு பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அடுத்து கேட்டீங்க, எங்க வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம். மொத்தம் இத்தனை படம் நடிச்சாரு. அதுல 68 படம் 100 நாட்களை தாண்டி வெற்றி நடை போட்டதுன்னு எல்லாம் கணக்குகளை கொடுத்தாரு. அதுக்கடுத்து ஒரு பாடல், பஞ்சம் இல்லை என்னும் அண்ண கொடி பறக்க வேண்டும்னு சொன்னாரு. அவர் சொன்னாருங்க இன்னொரு பாட்டுல, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார், உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இன்னொன்னு சொன்னாரு, எனக்கு ரொம்ப வருத்தமா கூட இருந்தது. நான் வேதனையோடு இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். சொன்னதை செய்தார், செய்ததை சொன்னார், சொல்லாததையும் செஞ்சாருனே. எங்க தெரியுங்களானே? தூத்துக்குடியிலிருந்து சிவகாசிக்கு மாண்புமிகு நீதிபதி அவர்களே ஒரு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தை பார்வையிடுவதற்காக தூத்துக்குடியிலிருந்து கார்ல புறப்படுறாருங்க. புறப்படுறப்ப நிறைய தாய்மார்கள் பச்சிளம் குழந்தைகள் இந்த இடுப்புல தூக்கி வச்சுட்டு ஓடி வாராங்க. வந்த உடனே வண்டியை நிப்பாட்ட சொல்றாரு. இறங்குறாரு பொன்மன செம்மல். இறங்கினோடனே சாப்பிட்டீங்களாமான்னு கேட்டார். முதல் அந்த தாய்மார்களை பார்த்து கேட்ட கேள்வி, சாப்பிட்டீங்களாமா? இல்லைங்கய்யா, சாப்பிடலையா. ஏமா சாப்பிடல? குழந்தைகளாவது சாப்பிட்டதான். இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த பச்சிளம் குழந்தைகளை கைகாட்டி கேட்டார் தலைவர். அப்ப சொன்னாங்க, அவங்களும் சாப்பிடலைங்கய்யா. என்னம்மா இது அநியாயமா இருக்கு? நீங்களும் சாப்பிடல, குழந்தைகளும் சாப்பிடல, என்ன காரணம்னு கேட்டாரு. அப்ப சொன்னாரு, எங்க வீட்டுக்காரங்க எல்லாம் உப்பளத்துல போய் வேலை செஞ்சு சாயந்தரம் கூலி வாங்கிட்டு வந்தா தாயா எங்க வீட்டுல ஒலை கொதிக்கும். நைட்டு ஒரு நேரம் சாப்பாடு தான் நாங்க சாப்பிடுவோம்னு சொன்னாங்க அந்த ஏழை தாய்மார்கள். ரொம்ப மனசு கலங்கி போனாருங்கய்யா. உடனடியாக தன்னுடைய பைக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்து 50 பேரும் வயிறார சாப்பிடுங்கன்னு அந்த ஒரு நேரத்திற்காக, ஒரு நிமிடத்திற்காக சொன்ன வார்த்தை அல்ல, உலகமே பாராட்டிய திட்டம். ஐக்கிய நாடுகள் சபையிலே 158 நாடுகள் கூடியிருக்கக்கூடிய அவையிலே இந்தியாவிற்கு நிரந்தர இடம் தர முடியாது என்று மறுக்கப்பட்ட காலகட்டத்திலே ஒரு இடத்தை பற்றி சுட்டி சுட்டி காட்டி பேசுகின்றார்கள் உலக வரைபடத்தில். இந்தியா என்ற ஒரு நாடு, அதனுடைய தென்கோடியில் தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம், அதனுடைய முதல்வராக டாக்டர் எம்ஜிஆர் என்பவர் இருக்கின்றார். அவர் கொண்டு வந்த திட்டம் உலகத்திற்கே முன்னோடி திட்டம் என்று பாராட்டப்பட்ட திட்டம். அது மட்டும் இல்லைங்க, அன்னை தெரசா வந்தாங்க, நேர்ல வந்தாங்க. உலகத்து குழந்தைகளுக்கெல்லாம் தாயாக இருந்த அந்த அன்னை தெரசா வந்தாங்க. நேர்ல பார்த்து சொன்னாங்க, நான் கடவுளை நேரில் கண்டதில்லை, கடவுளின் உருவிலே டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் சேவையை காண்கிறேன்னு சொன்னாங்க. எதுக்காக இம்புட்டு பீடிக்க தெரியுமானே? நேரா சட்டசபையில போய் உட்கார்ந்தார். எல்லா அலுவலர்களையும் வர சொன்னார். அப்பொழுது உள்துறை செயலராக இருந்தவர் திரவியம். அந்த ஐயாவை கூப்பிட்டார். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 50 ஏழை குழந்தைகளுக்கும் சாப்பாடு போடணுமியா, ஒரு திட்டத்தை உடனே செயல்படுத்து. எங்கே? தூத்துக்குடியில உங்க ஊர்ல புறப்பட்டப்ப போட்ட திட்டம் 60 நாட்களில் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டது என்று சொன்னால் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் அது செயல்படுத்தப்பட்டது. அதுலனே ஒரே ஒருத்தர் திருத்தம் பண்ணாராம். 2 நாள்ல திரவியம் அவர் எழுதி கொண்டு போனாரு அந்த திட்டத்தை. ஐயா இந்தாங்கன்னு அவர் டேபிள்ல வச்சாங்க.
வச்ச உடனே அவர் சொன்னாரு, எல்லாத்தையும் படிச்சு பார்த்தாருங்க, ஒரே ஒரு திருத்தம் மட்டும் பண்ணார். என்ன திருத்தம் தெரியுமா மாண்புமிகு நீதிபதி அவர்களே? அந்த திட்டத்தை 5 மாவட்டத்துல செயல்படுத்தணும்னு எழுதியிருந்தாங்க. அந்த 5 மாவட்டம்ங்கிறத மட்டும் அடிச்சுட்டு மாநிலம் முழுவதும் இருந்து ஒரே திருத்தம் செய்தவர் யார் என்று சொன்னால் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதுவே செஞ்சதோடு மட்டும் இல்லைங்க, இப்ப நீங்க சொன்னீங்களே, சொன்னதை செய்தவர், செய்ததை சொன்னவர், சொல்லாததையும் செய்தவர் யார் என்று சொன்னால் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1980களில் நடந்த தேர்தலில் இதை சொல்லலீங்கயா. நான் இலவச சத்துணவு திட்டம் போடுவேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் சொல்லாத ஒரு காரியத்தை தமிழக மக்களுக்காக செய்தவர், ஏழை மக்களுக்காக செய்தவர் டாக்டர் எம்ஜிஆர். சும்மா இருப்பாங்களா எதிர்கட்சிக்காரங்க? அந்த வயசானவர் கேட்டாரு, சும்மாவா செஞ்சாரு? இதெல்லாம் ஒரு எலெக்ஷனுக்கு காட்டுற கண்ணாமூச்சி. சும்மா எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாருன்னு ஒரு 2 மாசம் போடுவாரு, பிறகு போட முடியாததெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொன்னாரு. அப்போ புரட்சி தலைவர் சொன்னார், நான் எவ்வளவு கோடி இந்த திட்டங்களுக்கு செலவாகிறது என்று கணக்கை தருகிறேன். ஒரு ஆண்டிற்கு 157 கோடி ரூபாய். நிச்சயமாக இந்த திட்டத்தை எப்பாடுபட்டாலும் எனது உயிர் உள்ள வரை இதை நிறைவேற்றுவேன், பிச்சை எடுத்தாலும் நிறைவேற்றுவேன் சொன்னார். பாருங்கய்யா, எந்த முதலமைச்சராவது உலகத்துல, இந்தியாவிலையும் சரி உலக தலைவர்களும் சரி, பிச்சை எடுத்தாலும் எனது மக்களுக்கு உணவளிப்பேன் என்று சொன்னதுண்டா? அப்படி சொன்ன ஒரே ஏழைகளினுடைய தலைவர் எங்களுடைய டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவருங்க. இங்க நிக்கிறாருன்னு எங்க தலைவர். அடுத்து அவங்க கேட்டீங்க, ஏழை மக்களை பத்தி அவர் என்ன நினைக்கிறாரு? அழகா ஒரு விஷயம், எங்கெல்லாம் மழை பெய்தோன்னு அங்கெல்லாம் வெள்ளம் காடா மாறிடுது. ஓலை குடிசையில இருக்கிறவனுக்கு வீடு இல்லை. திடீர்னு பத்தி இருக்கிற நெருப்பு. நீங்க சொன்னீங்களே, அவர் மக்களினுடைய ஆதரவோடு அரியணையில் அமர்ந்தவர், யாராலும் அவரை எதிர்த்து பேச முடியாதுன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம், சென்னையில திடீர்னு குடிசை பகுதியில தீ பத்திருச்சுன்னு கேட்ட உடனே இவருடைய மனசுல அப்படியே கொதிச்சு போகுது. உடனே அந்த பகுதிக்கு நேர்ல ஓடி போறார், எல்லாத்துக்கும் உணவு தர்றார், தங்கறதுக்கு இடவசதி செஞ்சு தர்றார். அடுத்து மழை பெய்யுது, வெள்ளம் வருது, ஓலை குடிசை பூரா வெள்ளத்துல மிதக்குது. பார்த்தார் வீடு இல்ல. யோசிச்சார் அந்த மனுஷன். உடனே அவர் பாடல்ல மட்டும் நடிகனா இல்லைன்னு, உண்மையான வாழ்க்கையில் நடத்தி காட்டிய மனிதாபிமான மிக்க ஏழைகளின் தலைவர் எங்களுடைய டாக்டர் எம்ஜிஆர். என்ன பாட்டு தெரியுங்களா? அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஏழை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரும் விட்டார், இந்த ஊரும் சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும்னு சொல்லி அவர் பாடியதை நடைமுறை வாழ்க்கையில் நடத்தி காட்டிய 3 மாதத்தில் 35 லட்சம் வீடுகளை ஏழைகளுக்காக கட்டி கொடுத்த முதல் தலைவர் ஏழைகளினுடைய பங்காளன் டாக்டர் எம்ஜிஆருங்க. அடுத்து கேட்டாங்க, வாலின்னு ரொம்ப அருமையா கவிஞர் வாலியை பத்தி ஒரு செய்தி சொன்னார். அந்த செய்திங்கயா நான் படிச்சப்போ ரொம்ப அரண்டு போனேன். புகையும் நெருப்பும் இல்லாமல் எரிவது எது? ஒரு பாடல் வரியில வரக்கூடியது. என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1957ஆம் ஆண்டு வெளிவந்த சக்கரவர்த்தி திருமகன்கிற படத்துல வந்த பாடல். புகையும் நெருப்பும் இல்லாமல் எரிவது எது? அந்த பாடல் வரிங்கயா. அந்த வினாவுக்கு விடையாக சொல்லுகின்றார், பசித்து வாடும் மக்கள் வயிறு அது என்று அந்த பாடலுக்கு விடை. இந்த பசித்து வாழும் ஏழைகளினுடைய வயிறு வாழாமல் இருப்பதற்காக 1/7/1982ஆம் ஆண்டு முதலில் இந்த சத்துணவு திட்டத்தை எங்க செயல்படுத்தினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க பாப்பாக்குறிச்சி அப்படிங்கிற ஊர்ல தான் முதலில் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் செயல்படுத்தினார். செயல்படுத்தினதுங்கயா சின்ன குழந்தைங்களுக்கு. இந்த சின்ன குழந்தைங்களுக்கு செயல்படுத்தினப்போ எதிர்கட்சிகள் எவ்வளவு தூரம் அவரை கேவலமாக பேசினார்களோ. அடுத்து 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் போட்டார். அடுத்து பார்த்தார் 10 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் போட்டார். போட்டது மட்டும் இல்ல, பேரறிஞர் அண்ணாவினுடைய வழியை பின்பற்றி நடப்பவர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரு ஏல் பல்கலைக்கழகத்தில் பேரறிஞர் அண்ணா அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஏல் பல்கலைக்கழகத்தில் சிறப்பு அழைப்பாளராக பேசுவதற்கு அழைக்கப்பட்டார். அப்ப அங்க இருக்கிற பேராசிரியர்கள் எல்லாம் பெருமையா சொன்னாங்கன்னே, எங்களுடைய மாணவர்கள் எல்லாம் பெரிய பெரிய கார்ல தான் எங்க பல்கலைக்கழகத்துக்கு வருவாங்கன்னு. அப்ப பேரறிஞர் அண்ணா ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார், எங்கள் நாட்டு குழந்தைகள் குறைந்தபட்சம் காலில் காலணியோடாவது பள்ளிக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்னு ரொம்ப வேதனை
பெருமையோட அமெரிக்காவில் பதிவு செய்த அந்த பேச்சு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களினுடைய மனதிலே பெரிய முள்ளாக தைத்து விட்டது. ஆஹா, வெளிநாட்டுக்கார பசங்கள்லாம் பெரிய பெரிய கப்பல் மாதிரி கார்ல போறப்ப நம்முடைய குழந்தைகள் சுட்டெரிக்கக்கூடிய வெயில்ல முள்ளிலையும் கல்லிலையும் இந்த சாலையிலையும் வெயில்ல பாவம் புண்ணாகி போய் வர்றாங்களேன்னு சொல்லி குழந்தைகள் அனைவருக்கும் இலவச காலனி திட்டத்தை முதலில் கொண்டு வந்தவர் யார் என்று சொன்னால் டாக்டர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இன்னும் ஒருபடி மேல போய் இந்த கவிஞர் வாலி, எவனுடைய இதயம் ஏழைகளுக்காக இறங்குகிறதோ அவனையே நான் மகாத்மா என்பேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். லேசிப்பட்ட ஆள் இல்லைங்கய்யா. யாரை பார்த்து சொன்னாருன்னு நான் ரொம்ப நேரம் யோசிச்சேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, பண்டித ஜவஹர்லால் நேரு. நான் எந்த கட்சியும் சார்ந்தவள் அல்ல. பண்டித ஜவஹர்லால் நேரு தன்னோட சொத்தை பூரா வித்துங்கயா தான் சார்ந்திருந்த கட்சிக்கு கொடுத்தாருங்க. ஒரு நண்பர் கேட்டாரு, என்ன நேருஜி எல்லா சொத்தையும் வித்து கட்சிக்கு கொடுத்துட்டீங்களே, இப்போ உங்க சொத்து என்னன்னு கேட்டாரு. அப்ப நேருஜி ஒரு நிமிடம் கூட தாமதிக்காம சொன்னாரு, கட்சி தான் என் சொத்துனார். இன்னைக்கு சொத்தே அது நான் சொல்ல மாட்டேனே, திருநெல்வேலிக்காரங்க புரிஞ்சுக்கிறீங்க. இதை நான் ஏன் இவருக்கு கொண்டு வரேன், டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொண்டு வரேன்னு சொன்னா, அவர் இலங்கையில பிறந்தவர். நம்ம ஐயா அருமையா சொன்னார், நீதிபதி ஐயா. கரூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்றாடியார் என்ற பிரிவை சேர்ந்த முன்னோர்கள் நமது டாக்டர் எம்ஜிஆர் அவர்களினுடைய முன்னோர்கள். அவங்க அப்பா கண்டியில இருந்தார். அங்க மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியராக, அந்த பகுதியினுடைய நீதிபதியாக டாக்டர் எம்ஜிஆர் அவர்களினுடைய அப்பா இருந்தாங்க. 2 வயசுல அவங்க அப்பா இறந்து போனாருன்னு, வறுமை காரணமாக செல்வ செழிப்பில் இருந்த அந்த குடும்பம் அவங்க அப்பா இறந்த பிறகு வறுமையில வாழ்றாங்க. கும்பகோணத்துக்கு அவருடைய அம்மாவினுடைய உடன் பிறந்த சகோதரர் வீட்டுக்கு வர்றாங்க. நீங்க சொன்ன செய்திகளை எல்லாம் மனம் நெகிழுமாறு சொன்னீங்க. அதுல எனக்கு பிடிச்ச செய்தி என்ன தெரியுமான்னு, ரொம்ப சின்ன வயசுலயே பசினா என்னங்கிறத உணர்ந்தவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு மனுஷனுக்கு பசின்னு பேப்பர்ல எழுதி கொடுத்தா புரியாதுன்னு, வாழக்கூடிய கொடிது இளமையில் வறுமை கொடிதுன்னு சொன்னாங்க. கொடுமை இளமையில் கொடுமை வறுமை அப்படின்னு சொன்னாங்க. அந்த வறுமையை தான் இளமையில் இருக்கக்கூடிய வறுமை மிக கொடுமையானது. சாப்பிடணும்னு அள்ளி அழைக்கும், அந்த பசி தீ வயிற்றுல எரியும், சாப்பிட முடியாது. வெறும் தண்ணியே மண்பானையிலிருந்து மொண்டு குடிச்சவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் மிகப்பெரிய உயரத்திற்கு கோபுரத்தில் அமர்ந்த பின்னாலும் கூட, நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. அவரா படிக்கல. அவர் உடம்பு சரியில்லாம எழுந்து வந்த பின்னாடி இந்த தமிழகமே அவரை பார்த்து பாடியது என்று சொன்னால் அதுதான் மனுஷனுக்கு அழகுனே. இவர் சொல்லுவாருங்க, பிளாட்டோ என்ற அறிஞன், கிரேக்க அறிஞன் அழகா சொல்லுவார், யார் முதலமைச்சரா வரணும், ஒரு தலைவனா ஏன் வரணும் உலகத்துல அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், கலை உலகின் நல்லதொரு கலைஞன் தான் ஒரு நாட்டினை ஆள வேண்டும்னு சொன்னாரு. அந்த நல்லதொரு கலைஞனாக உலகத்தை ஆண்ட ஒரே தமிழன் யார் என்று சொன்னால் டாக்டர் எம்ஜிஆர். எனக்கு திண்டிவனம்யா, நீங்க சொன்னீங்களே அண்ணே, நான் தமிழாசிரியர். வசந்த் தொலைக்காட்சியில, ஐயாவோட பொதிகை தொலைக்காட்சியில, இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் எல்லாம் கொஞ்சம் என்னுடைய அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டிலிருந்து, மீனாட்சி திருக்கல்யாணத்திலிருந்து, ஐயாவுடைய தலைமையில பட்டிமன்றத்திலிருந்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு தேதி கொடுக்க முடியல, கேட்கிற நிகழ்ச்சிக்கு தேதி கொடுக்க முடியல, என்னுடைய உறவினர்களுடைய பல விசேஷங்களுக்கு போக முடியல. இந்த நிலைமைக்கே நம்ம இந்த அலப்புற விடுறோம்னா, ஒரு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், ஒரு வயசான பாட்டி, அங்க ஒரு இஸ்லாமிய சகோதரர் உட்கார்ந்து இருந்தார். எனக்கு அவரை பார்த்தோன்னே அந்த வரலாற்று செய்தி நினைவுக்கு வந்தது. ஒரு வயதான தாயார், அவருக்கு ஒரே பையங்கய்யா, திண்டிவனத்துல ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா வேலை பார்த்தவருன்னு. அவர் ஆசிரியரா வேலை பார்க்கும் பொழுது நம்ம அண்ணாச்சி கையில அடி வாங்கின மாதிரி தினந்தோறும் டாக்டர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் மக்கள் திலகம்னு பேசி அவர் வேலையிலிருந்து வெளியில தூக்கிட்டாங்க. தூக்கின உடனே மக்கள் எம்ஜிஆர் நலப்பணி மன்றத்துல முழு நேர ஊழியராகி வேலை பார்த்துட்டு இருந்தார். கஞ்சிக்கே லாட்டரி அடிச்ச நேரம் அவங்க அம்மா வயசான தாய் படுக்கையில விழுந்துட்டாங்க. பசி, சாப்பாட்டுக்கு வருமானம் இல்ல. இவரு எம்ஜிஆர் அவர்களினுடைய புகழை ஊரூரா போய் பேசிட்டு வர்றாரு, பாடுறாரு, நடிக்கிறாரு. மகன் ஆத்தாளுக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு வருமானம் கிடையாது, மரண படுக்கையில இருக்காங்க அந்த தாய்.
ஒரு நாள் மகன் வந்தாரு. எம்மா உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, பார்த்துட்டு போலாம்னு வந்தேன்னு. உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்டாரு இந்த மகன். அப்போ அந்த அம்மா எனக்கு ஒரு டீயும் பண்ணும் வாங்கி கொடுறாசான்னு கேட்டிருந்தா பரவாயில்லன்னு எப்படியா தலையை அடமான வச்சு வாங்கி கொடுத்துருப்பார். அந்த அம்மா கேட்டாங்க, ஐயா நான் கண்ணை மூடுறதுக்குள்ள ஒரு வரமாவது டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்க்கணுமையான்னு கேட்டாங்க. அரண்டு போனாரு இந்த மனுஷன். திண்டிவனத்தை சேர்ந்த அந்த இஸ்லாமிய சகோதரர். யாத்தாடி யார்கிட்ட சொல்லி அவரை போய் பார்க்கறது, நீயும் போய் அவரை பார்க்க முடியாதுமா, அவரையும் நம்மளால இங்க வந்து பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது, அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நீ நினைக்கிற மாதிரி படத்துல எல்லாம் நடிச்சதால மலையேறி போச்சுனாரு. ஐயா ராசா எப்படியாவது அவர் காதுக்கு இந்த செய்தியை கொண்டு போயிரியா, கண்டிப்பா அவர் வந்து பாப்பாரு, ஆனா கண்ணை மூடுறதுக்குள்ளேன்னு சொன்னாங்க. யாரையும் அப்பெல்லாம் பிடிக்கல, வட்டத்தை பிடிக்கல, மாவட்டத்தை பிடிக்கல, நகரத்தை பிடிக்கல, புறநகரை பிடிக்கல, நேரா ஒரு கடிதம் எழுதினாருனே. நான் வேற யாரையும் சொல்லலீங்கய்யா, நேரா ஒரு கடிதம், அந்த தெய்வத்திற்கு எழுதும் கடிதம்னு எழுதினார். அந்த மகன் என்னன்னு சொன்னா, என்னுடைய தாயினுடைய இறுதி ஆசை உங்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தெய்வமே, நீங்கள் ஒருமுறை என்னுடைய தாயை எப்படியாவது வந்து பார்த்து விடுங்கள், இது போதும் இந்த பிறவிக்கு எழுதினார் அந்த திண்டிவனம் சகோதரர். முடிஞ்சு போச்சு. 3 மாசம் ஆச்சுன்னே வரல. தாயினுடைய கடைசி கட்ட காலம். ஒரு நாள் அந்த திண்டிவனத்தில் இருந்த ஏழை தொழிலாளிகள் வசிக்கக்கூடிய, ஏழை மக்கள் வசிக்கக்கூடிய குடிசை பகுதிங்கயா, ஒரு கார் வருது. அதுல தங்கரதம் போல நமது டாக்டர் புரட்சி தலைவர் செக்கச்சவேன்னு வரார். அந்த வீதியே சின்ன குழந்தைகள் பின்னாடி டாக்டர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வாழ்க வாழ்க வாழ்கன்னு ஓடி வராங்க. இந்த பாட்டிக்கு காது கேட்கல. அந்த குடிசையினுடைய முன்னால் போய் இந்த கார் நின்னது. இறங்கினார் புரட்சி தலைவர். உள்ள போனாரு. உள்ள போய் அம்மான்னு கூப்பிட்டார். அம்மான்னு கூப்பிட்ட அம்மா சாகும் தருவாயில் இருந்து அம்மா கண்ணை முழிச்சு பார்த்தது. மின்னல் மாதிரி ஒரு உருவம் நமக்கு முன்னாடி இவ்வளவு செக்கச்சவேன்னு உட்கார்ந்து இருக்கேன்னு கையெடுத்து கும்பிட்டு, ஐயா ராசா வந்துட்டியான்னு கேட்டாங்க. அப்ப யாரும் தெரியாமல் தன்னுடைய பையிலிருந்து 10 ரூபாய் எடுத்து அந்த தாய் கையில வச்சு, நல்லா சாப்பிடுமா, உனக்கு ஒண்ணு இல்ல, நான் வந்துட்டே இல்ல உன் பிள்ளை, இனி தைரியமா எந்திரிச்சு உட்காரமா என்று சொன்னார். அப்பொழுது அந்த மகன் அந்த இடத்தில் இல்லை. அந்த தாயை பார்ப்பதற்காக சென்னையிலிருந்து திண்டிவனம் வந்து அந்த தாயினுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றி வைத்த ஒரு முதல்வர் உண்டு என்று சொன்னால் அது ஏழைகளினுடைய காவல்காரனாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் தாங்கய்யா. அடுத்து கலைவாணர் அடிக்கடி சொன்னீங்க, இறந்து போனாருன்னு. தனால் தங்கவேலு ஐயாட்ட கேட்டாங்க, ஏங்க நம்ம கலை உலகத்தை சேர்ந்தவங்க கஷ்டப்பட்டா என்எஸ்கே அவர்கிட்ட போய் நின்னா போதும், இல்ல அவர் காலுக்கு செய்தி போனா போதும், எவ்வளவு லட்சம்னாலும் வாரி வாரி கொடுப்பாரு அந்த மனுஷன், அவர் செத்து போனாரே இனி யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு சொன்னாங்க. அப்ப டனால் தங்கவேலு ஐயா சொன்னாரு, என்ன சொல்றீங்க, என்னுடைய கலை உலக வாரிசுன்னு டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை அவருக்கு பின்னால் பெரிய வள்ளலாக நியமித்து விட்டு சென்றிருக்கிறார் என்எஸ்கே அவர்கள் என்று சொல்லி, நாகர்கோயில்ல என்எஸ்கே ஐயா வாழ்ந்த வீடுன்னு மதுரை பவனம்னு பேரு ஏலத்துக்கு வந்துருச்சு நீதிபதி அவர்களே. இந்த செய்தி டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கேட்டது. எப்படிப்பட்ட கலைஞர் அவர், இந்த கலை உலகத்திற்காக ஏழை மக்களுக்காக வாரி வாரி வழங்கிய வள்ளலினுடைய வீடு ஏலத்துக்கு வருவது. உடனே இங்கிருந்து கத்தகத்தையா பணம் எடுத்துட்டு நேரா நாகர்கோயில் போனார். அந்த வீடு ஏலத்திற்கு வந்து விட்டது. ஏலத் தொகையை பல மடங்கு உயர்த்தி இருந்தார்கள். ஏன்னா எம்ஜிஆர் வந்திருக்காரு. உடனே அந்த தொகையை கொடுத்து அந்த வீட்டை மீட்டு அவருடைய மனைவி டி.ஏ. மதுரம் கிட்ட கொடுத்த. உண்மையிலே